ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கருவாடு போட்டால் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, 3 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, தேவைக்கேற்ற புளி, 4 காய்ந்த மிளகாய் சுட்டு எடுத்தது, 1 முருங்கைக்காய், 2 கத்தரிக்காய், 250 கிராம் கருவாடு, சிறிதளவு உப்பு. இந்த கருவாடு வந்து சுவார கருவாடு, எது வேண்டாலும் சேர்ந்துக்கிறலாம். உப்பு இல்லாத கருவாடாக இருக்கணும் இந்த குழம்புக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு வந்து நம்ம பச்சையாக சேர்த்து தான் அடுப்பில் வைக்கணும். இப்பொழுது சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம், தக்காளி சேர்த்துக்குவோம், சிறிதளவு உப்பு சேர்த்து சிறிதளவு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். போதும், இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தால் போதும். நம்ம புளிக்கரைசலை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்பொழுது இந்த காம்பெலாம் எடுக்கக்கூடாது, இப்படியே தான் போட்டு இந்த காஞ்ச மிளகாயை நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கு போட்டுக்கணும், பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளவும், கத்திரிக்காய் சேர்த்துக்கொள்ளவும், கருவாடு சேர்த்துக்கொள்ளவும், சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலையில நம்ம சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வந்து இது அரை அவியல் அவிஞ்சா அப்படி தான் முருங்கைக்காய் போடணும், இல்லாட்டா ரொம்ப அவிஞ்சா கசந்து கிடக்கும். இப்போ இந்த சட்டியை நம்ம அடுப்பில் ஏற்றிக்கிறோம், வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும், மூடிக்க மாட்டோம். இப்பொழுது முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து கொஞ்சம் வத்தி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இருக்கணும், நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். பாருங்கள், நல்லா செமையாக இருக்குது. கருவாடு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தாளிப்பு கொடுப்போம். எண்ணெய் சுடுகிறட்ட கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா எடுத்துக்கணும்.
விட்டுது. இப்போது தாளித்து ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்துருச்சு கருவாட்டு புளி குழம்பு. இதே மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், செமையாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வரணும், இந்த அளவுக்கு புளி குழம்பு வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி செஞ்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.